ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கு ஒரு கேஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கிரேட் 8ல் படிக்கிற ஒரு மாணவன். இவர் ஸ்கூலுக்கு வராரு. பட் ஸ்கூல் வேலைகள் ஹோம்ஒர்க்ஸ் ஒன்றுமே செய்கிறதில்ல. காரணம் கேட்டால் அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியை சொல்கிற ஒரு மாணவனாக காணப்படுறார். அவர் டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிற, எப்பயுமே நீ இப்படித்தான் காரணம் சொல்கிறாய், எப்பயுமே ஒரு கதையை கட்டி விட்டாய், சும்மா பொய்க்காரன், பொய் சொல்கிற நபர் அப்படின்னு சொல்லி சில லேபல்ஸ் இருக்கும். பொய் சொல்கிற ஆக்களுக்கு அந்த லேபல்ஸை கொண்டு அந்த மாணவனை அழைக்கக்கூடிய நிலை காணப்படுது. ஒரு டீச்சர் இல்லை, பொதுவாக எல்லா பாடங்கள்லையும் இந்த பிள்ளை வீட்டு வேலை செஞ்சு கொண்டு எல்லாத்துக்கு சொல்கிற காரணங்களை வச்சு டீச்சர்ஸ் அவருக்கு அந்த பொய் சொல்பவன் என்ற ஒரு லேபலை கொடுக்குறாங்க. ஸோ எல்லா டீச்சர்ஸும் மாறி மாறி இவனுக்கு பொய்க்காரன் என்ற பேரில் அழைக்கக்கூடிய நிலையுமே காணப்படுது. பட் உண்மையாகவே அந்த பிள்ளையோட சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால், வீட்டில் தன்னோட தாயும் தந்தையும் எப்பயுமே சண்டை பிடிச்சி அடித்து கொண்டு முரண்படுறக்கூடிய ஒரு நிலைமை தான் காணப்படுது. ஸோ வீட்டு சிச்சுவேஷனை தன்னால் ஓப்பனாக டீச்சர்ஸுக்கு சொல்ல இயலா, அதனால் ஏதோ வேறு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி அந்த பிள்ளை சொல்லுதே தவிர அந்த பிள்ளை உண்மையாகவே ஒரு பொய் சொல்கிற நபர் அல்ல. ஏன்னா அந்த பிள்ளைக்கு வீட்டில் நடக்கிற சிச்சுவேஷனை இங்கே டீச்சர்ஸ்கிட்ட சொல்கிறதுக்கு வெக்கம். உண்மை தானே, வீட்டில் இப்படி தண்டை அம்மா அப்பா இப்படி அடிச்சு கொள்றாங்க, சண்டை போடுறாங்க, அதனால எனக்கு வீட்டு வேலை செய்ய இயலா அப்படின்ற அந்த காரணத்தை, உண்மையான காரணத்தை டீச்சர்ஸ்கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்படுறதால பொய்யான காரணங்களை இட்டுக்கட்டி அந்த மாணவன் வந்து டீச்சர்ஸ்கிட்ட சொல்றான். அப்போ உண்மையான காரணத்தை ஏன் வந்து இந்த மாணவன் சொல்றான் இல்லை ஏன்னு கேட்ட நேரம் அவர் சொன்னது, நான் உண்மையான காரணத்தை சொன்னா என் பேரண்ட்ஸை இன்னும் கேவலமாக இந்த டீச்சர்ஸ் பேசுவாங்க, இன்னுமே தாழ்வாக பேசுவாங்க, அதை விட இந்த பொய்க்காரன் என்ற பேர் எனக்கு பரவாயில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பிள்ளை சொன்னிச்சு. ஸோ எந்த அளவுக்கு அந்த பிள்ளை மனதளவில் கஷ்டப்படுற ஒரு பிள்ளையாக காணப்படுது. தண்ட நிலைமையை, தண்ட வீட்டு சூழலை பாதுகாத்து கொள்றதுக்காக வேண்டி வேறொரு பேர் கேட்டுடக்கூடா அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு பொய்க்காரனாக மாறி பொய் சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை காணப்படுது. ஸோ கொஞ்சம் டீச்சர்ஸ் இது வந்து நான் கேஷுவலாக சில விஷயங்களை சொல்லிடுவோம், கேஷுவலாக சில லேபர்ஸை பிள்ளைகளுக்கு கொடுத்துருவோம். பட் அது அந்த பிள்ளைய எந்த அளவுக்கு மனது அளவில் டவுன் ஆக்கும், எந்த அளவுக்கு அந்த பிள்ளைய ஹர்ட் பண்ணும்ன்றதை நாங்கள் கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை. பட் இதே விஷயம் எங்களோட பிள்ளைக்கு நடக்கிறேன்னா அது எங்களுக்கு மிச்சம் ஹர்ட் பண்ணக்கூடியதா, பாருங்களேன் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்று சொல்ற பேரண்ட்ஸாக நாங்கள் இருக்கிறோம். பட் ஆஸ் அ டீச்சர் எங்களால் இந்த பிள்ளை நடக்கிற நேரம் அது எங்களுக்கு பிழையாகவே தெரியுது இல்லை. ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் அவதானமாக டீச்சர்ஸ் பிள்ளைகளோட வீட்டு சிச்சுவேஷனையும் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஏசுறதையோ இல்லாட்டி அவங்களுக்கு தண்டனை வழங்குறதையோ நாங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஸோ கொஞ்சம் டீச்சர்ஸ் கவனமாக சென்சிட்டிவாக இந்த விஷயத்தில் நடந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.